friends and welcome to RV the Master Learn to Get Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th standard English Unit 1 Prose His First Flight written by Liam Flaherty. இன்றைக்கி நம்ம ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரின்றது ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நீங்களே கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேராவாக படித்து உங்களுக்கு அந்த மீனிங்கை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். The young seagull was alone on his ledge. His two brothers and his sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of the sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under ledge when he slept at night. இந்த பேரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சீகிள் ஃபேமிலி இருக்குது. அந்த சீகிளில் ஒரு யங் சீகிள் இருக்குது. அது அதோட லெஜ்ஜுனா உங்களுக்கு பிக்சரை காட்டுறேன், இது எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு நேரோ ஷெல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும். அது அந்த நேரோ ஷெல்ஃபில் தான் இந்த ஈகிள், சீகிள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவை இனங்கள்லாம் அங்கே கூடு கட்டி ஒரு ஹையஸ்டான பிளேஸில் இருக்கும். அது கீழே ஒரு அதாவது அந்த ரொம்ப பெரிய கடலாக இருக்கும். அதில் சில ஹம்ப்னா ஒரு சின்னதாக அப்படியே ஒரு கல் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இது லெஜில் இருக்குது. இதோட பிரதரு, சிஸ்டரு, அது இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நேற்றே பறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு இது ரொம்ப ஹங்கராக இருக்குது, பசியாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, அதாவது அந்த கரெக்டாக அந்த லெட்ஜ், பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ்னா அந்த லெட்ஜோட நுனியில் போய் அதை விங்ஸை அடிச்சுக்குது. அதாவது கீழே ஃப்ளாப் பண்ணி அடித்தாதான் அதால் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு அது நினச்சிக்கிறது என்னென்னா நம்ம விங்ஸை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது, நம்ம எப்படியோ கீழே விழுந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினச்சி அது பயந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரிங்கில் போய் அதை ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி அதை பார்த்து அது அப்படியே பயந்து திருப்பி உள்ளுக்கு அந்த லிட்டில் ஹோலுக்குள்ளே விழுந்துருதுன்னா அந்த இடத்துல போய் உட்காந்துருது பயந்துக்கிட்டு. அடுத்த பேரா. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to bring flapped their wings and flew away, he failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate. His father and mother had come calling to him shrilly, scolding, threatening to tell him starve on his ledge unless he flew away, but for the life of him he could not move. அதாவது இந்த பேராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனோட விங்ஸை விட இவங்களோட பிரதரோட விங்கி, இல்லை இவனை விட யங்கான அவரோட சிஸ்டரோட விங்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம யங் சீகிள், அதாவது இந்த ப்ரோட்டாகனிஸ்டான இந்த யங் சீகிளோட விங்ஸ் பெருசாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் இந்த விங்ஸ் இதுக்கு பெருசாகவே இருந்தாலும் இதுக்கிட்ட கரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதை விட குட்டியாக இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் தன்னோட கரேஜை வளர்த்துக்கிட்டு அது பறந்து போய் அதோட தன்னோட சாப்பாடை தேடி அது போகுது. ஆனால் இதுக்கு அது இல்லை, அதுக்கோட ஒரு கரேஜே இல்லை. அதனால் இந்த பேரண்ட்ஸ்லாம் நீ ஒரு கோலை, நீ ஒரு ஷில்லி சினானிம்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்காங்க, நானும் சொல்கிறேன். ஷில்லி அப்படின்றது என்னென்னா ரொம்பவுமே ஒரு பயந்தாங்கோலி, ஒரு கவர்ட் மாதிரியான ஒரு விஷயம். அப்படி அப்படியே திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. எப்போதுமே நம்ம அப்பா அம்மா திட்டினாங்கன்னா அது நீ பறக்கணும். அவங்க அப்பா அம்மா திட்டுறது என்னென்னா நீ பறக்கணும், பறக்கலைன்னா நீ இங்கே கிடந்து ஸ்டார், அதாவது பசியோடு இங்கே அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நீ ஒன்று நீ பசி இல்லாமல் நீ எங்கள் கூட சாப்பிட்னா நீ பறந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க சொல்கிறது அவனோட லைஃபுக்காக தான். மற்றபடி அவங்க அவனை கட்டாயப்படுத்தியோ இல்லை என்னது நீ ஏதோ மோசமானதை பண்ண சொல்ல, அவனோட லைஃபுக்கு தேவையான ஒரு பறவைனா பறக்கணும். ஆனால் அந்த சீகளுக்கு அது ரொம்ப பயமாயிடுச்சு. அடுத்த பேரா. That was 24 hours ago. Since then nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for a fish.
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகியும், அதாவது ஒரு நாள் ஆகியும் அவங்க யாருமே அவங்க பக்கத்தில் வரல. ஏன்னா இவனுக்கு பறக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி வரல. அடுத்த நாள் ஆகுது, இவங்க ரொம்ப நாளாக பசியாகவே இருக்கான். இவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்க அப்பா அம்மா வந்து என்ன, இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட பிரதர் சிஸ்டர்ஸோட பறந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி பறக்கிறது, எப்படி வந்து அந்த டைவ்ஸில் வந்து பறக்கிறது, எப்படி ஒரு கேட்ச், அதாவது ஒரு மீன் எப்படி பிடிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு பொறாமையாக மாதிரி இருக்குது. ஏன்னா அது என்ன அவங்களுக்கே சொல்லி தராங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னதான் புறம்பிட்டாலும் இவனுக்கு அந்த வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க தெரியல. அவனுக்கு என்ன நினச்சிருக்காங்க, நம்மளுக்கு வருவாங்க, நம்மளுக்கு வந்து சாப்பாடு தருவாங்க, நம்ம அப்படியே இருந்துக்கலாம்னு நினைக்குது. அதனால் இது வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, அது அப்படியே இருக்குது. He had in fact seen his older brother catch his first herring and devour it. அதாவது அவனோட ஒரு ஓல்டர் பிரதர் வந்து ஒரு மீனை பிடிக்கிறார். அது என்ன மீன்னா ஒரு ஹெரிங்ன்றது ஒரு வகையான ஒரு மீன். அண்ட் டெவரிட்னா சாப்பிட்றது. Standing on a rock while his parents circled around, raising a proud cackle, and all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his covered eyes. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட ஓல்டர் பிரதர் வந்து ஒரு ஹெர்ரிங்கை பிடிச்சி, ஹெர்ரிங்கிறது ஒரு வகையான மீன், அதை வாங்கி அதை பிடிச்சி சாப்பிட்டு ஒரு ப்ரௌட் கேக்கிள்னா ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி, அப்படியே அந்த ஒரு பெருமையான ஒரு அந்த பெருமையான ஒரு விஷயத்தை வந்து காட்டுறதுக்காக ஒரு ப்ரௌட் கேக்கிள் விடுறான். அதெல்லாம் பார்த்து அந்த மார்னிங் ஃபுல்லாக அவங்க அந்த ஒரு பிக் பிளாட்யூன்னா ஒரு கிளிஃப் மாதிரியோ ஒரு லேண்ட் மாதிரி இருக்கும். அதில் இந்த பறவைகள்லாம் இருக்கும். அங்கேருந்து பறந்து கற்றுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இது கற்றுது. அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலியே சேர்ந்து அந்த கவர்டைஸான அந்த நம்ம ப்ரொட்டாகனிஸ்டான அந்த யங் சீகிளை பார்த்து சிரிக்குது. ஏன்னா அவனோட கவர்டைஸ்னால. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களை பற்றி இழிவாக பேசினா அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வரும், அவங்க பறக்க முடியுது, அவங்க சிரிக்கிறாங்க கவர்டைஸ். அதாவது நீ வந்து வேஸ்ட்டு, எனக்கு பறக்கவே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரா. The sun was ascending the sky, blazing warmly on his sledge that faced the south. He felt that heat because he had not eaten since the previous nightfall, and he had found a dried pieces of mackerel's tail at the far end of his sledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch of the rooting among the tough dirt-caked straw nest where he and his brother and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like a part of himself. அதாவது கொஞ்சமாக சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிக்குது. அதாவது சூரியன் உதிக்க என்ன ஆகும், வெயில் அதிகமாகும். அதாவது அந்த இடத்துல நிற்காமல இருக்காமல் பசி வேற உயிரை கொள்கிற அளவுக்கு இருக்குது. அதை என்ன பண்ணுன்னா, அந்த இருக்க ஒரு நூக்கன் கார்டையும் போய் சர்ச் பண்ணுது. சாப்பாடு கிடைக்காதா சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மக்கீரல் பீஸ், மக்கீரல்ன்றது ஒரு அதுவும் ஒரு வகை ஹெர்ரிங் மாதிரி. இதுவும் மக்கீரல்ன்றது ஒரு ஃபிஷ்ஷு வகை. அது வந்து ஒரு ட்ரைடு பீசஸ், அதாவது காஞ்சு போன ஒரு பீஸ் இருக்கும். அது வந்து அதாவது சாப்பிட முடியல. அடுத்து அந்த நெஸ்ட் இருக்கும், ஸ்ட்ரா நெஸ்ட். இந்த கோழி பறவை இந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து அங்கே வந்து அதோட முட்டை பொறிச்சு தான் வரும். அந்த மாதிரி அதோட சிஸ்டர் ஓடர் எல்லாமே அந்த முட்டையிலேருந்து வரும். அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, அதோட ஒரு முட்டை, அது பொறிச்சு அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது அதையே ஒரு பீஸாக சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. அடுத்த பேரா. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on the edge side of him, the ledge ended in sheer fall of precipice with a sea beneath, and between him and parents there was a deep wide crack. அதாவது என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து அதாவது முனுக்கையும், அதாவது இந்த லெட்ஜ் இங்கிட்டு இருக்குன்னா இங்கிட்டு இருந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஓடி போய் சும்மா ஃப்ளாப் பண்ணால் போதும், நம்ம அங்கே பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது கற்பனை மாதிரி நினச்சிட்டு இருக்கு. அங்கே நடக்காது. இதுக்கும் அந்த பேரண்ட்ஸ் அவங்களாம் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வேஸ்ட் எக்ஸ்பான்ஸே இருக்குது. அடுத்த பேரா. Surely he could reach them without flying if he could move only northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge, and he was not a fly,
and above him he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps farther away the sea beneath him. அதாவது இதுலேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதான் அதை கடக்க முடியும் நடக்காமலே, ஆனால் இருக்கிற இடம் இருக்கா? இல்லை. அப்போ எப்படி கடக்க முடியும்? அடுத்த பேரா. He stepped slowly out of the brink of the ledge and standing one leg with the other leg hidden under his wing. He closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only mother was looking at him. அதாவது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்புடு. அது வந்து அந்த அந்த சொன்னல ப்ரிசிபைஸ், அந்த பிரிங்க், அந்த லெஜ்ஜோட பிரிங்கில் வந்து அப்படியே லைட்டாக நடந்து பார்க்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் அதால் வர முடியாது. அது என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு லெக்கை வந்து ஒரு லெக்கால் நின்று இன்னொரு லெக்கை வந்து அதோட விங்ஸுக்கு நடுவில் அப்படியே மாட்டிக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு போஸ் மாதிரி கொடுக்குது, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் மாதிரி கொடுக்குது. ஆனால் யாருமே பார்க்கல. எல்லா பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வேலையை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து அந்த ஃபெதர்ஸில் இருக்க க்ளீனிங், அதாவது அந்த ஒயிட் ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணமுல அதோட பீக்கை வச்சு அது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அவங்க அம்மா மட்டும்தான் அவனை பார்க்குறாங்க. அடுத்து she was standing on a little high hump on the plateau, her wide breast thrust forward. Now and again she tore at the piece of edge that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the foot maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அதாவது இப்போ தான் வந்து அவங்க அம்மாவை நோட்டீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லிட்டில் ஹை ஹம்பில் நின்றுட்டுருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஃபிஷ் எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பீஸ் எடுக்கிறாங்க. அதாவது இவனுக்கு, அதாவது ஒரு மீனுமே இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு சாப்பிட்ற ஒரு வெரைட்டி இருக்கும். அந்த மாதிரி அதை பிச்சு எப்படி பிக்கணுன்றதுல கூட இதை நோட்டீஸ் பண்ணுது. சரி நம்மளுக்கு தான் கொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கேக்கல் கொடுக்குது. கேக்கல்னா சத்தம், ஹை பிச்சுடு, அது வந்து ஒரு வாய்ஸ் மாதிரி நல்லா கேட்கும். ஆனால் அது லோவாக கொடுக்குது. அது கொடுக்கும்போது டக்குன்னு அவங்க மதரும் திருப்பி ஒரு கொடுக்குது. அதாவது அந்த கேக்கில் திருப்பி ஒரு சவுண்டு விடுறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது அதை திருப்பி அதை Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Gaul ul ah, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get the nearest to her as she flew across. But when she just stopped opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging in, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. அதாவது என்ன சொல்கிறோன்னா, அது வந்து கத்துது, க்ரை பண்ணுது. அந்த க்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பேக்கிங் தான், எனக்கு வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது இவங்க அம்மா வந்து ஒரு சத்தம் விடுறாங்க, ஒரு மாக்கிங்காக, அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்கமாக ஒரு சவுண்ட் விடுறாங்க. ஆனாலும் அது வந்து ரொம்ப சேட்லியாக பிளானிட்டிவாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அது ஒரு ஜாய்ஃபுல் ஸ்க்ரீமாக கொடுக்குது. ஏன்னா அவங்க மதர் வந்து ஒரு அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு இவனுக்கு நேராக பறந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த இந்த சைஸ்னால் இங்கேருந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்த அளவுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு அடுத்த பேரால் கொடுத்துருக்காங்க. He waited a moment in surprise, wondering why she didn't come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards as he passed beneath her. He heard the swish of her wings. அதாவது என்னன்னா ஒரு மூமெண்ட் அது அப்படியே சர்ப்ரைஸ் ஆகுது. ஏன்னா முன்னாடி நிற்கிறாங்களேன்ற சர்ப்ரைஸ் ஆகிற நேரத்தில் இது அப்படியே பசியில் பழித்து பிடிச்ச மாதிரி இது தாவுது அது மேலே. ஆனால் அந்த மதர் ஃபிஷ் என்ன பண்ணால் அப்படியே அழகாக அப்படியே மேலே டக்குன்னு போயிடுச்சு. இது கீழே ஒரு ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி அப்படியே ஃப்ளோட்டிங் ஃப்ரீயாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards.
The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. அதாவது என்ன நடக்குதுன்னா, அது கீழே விழும்போது அது என்னென்னலாம் நடக்குது, அதாவது நீங்கள் ஒரு மேலேருந்து ஒரு கீழே விழும்போது உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்றது அங்கேயே நடக்குது. ஆனால் அது பறவைக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஃபெதர்ஸில் இருக்க அந்த டிப்பு வந்து அப்படியே அந்த அந்த ஏரை அப்படி கட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே அது ஒரு ப்ரீஸ், அதாவது அதோட செஸ்ட்டில் வந்து அது அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டொமக்கில் அப்படியே படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விங்ஸ்லலாம் அப்படியே ஒரு காற்று அப்படியே அடிச்சுட்டு கீழே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஹார்ட்டே வந்து அப்படியே அப்படியே நின்ற மாதிரி, அதாவது ஒரு மான்ஸ்டர்னா அது ஒரு அப்படியே சொல்கிறது ரொம்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு டெரரை அதுக்குள்ளே கொண்டு வருது. அடுத்து he was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and soared upwards. இப்போ தான் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கீழே விழும்போது அவனுக்கு அப்படியே வந்து தோணுது, சரி இங்கேயாவது நம்ம எப்படியாவது ஃப்ளாப் இந்த விங்ஸை வந்து அடிச்சு பார்க்கலாம், அங்கே அந்த பிரிங்க் ஆஃப் த லெஜில் அடிச்சா ஒன்றும் ஆகாது, நம்ம எங்கேயாவது எப்படியாவது நம்ம அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணி மேலே வரணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃப்ளாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக அப்படியே மேலே வர மாதிரி இருக்குது. அடுத்து he uttered a delightful scream and flapped them again. He soared higher. He raised his wings and banged against the wind. Gug, 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 gug. His mother swooped past him, his wings making a loud noise. He answered her mother with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and him. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படியோ அந்த ஒரு டிலைட்ஃபுல் ஸ்க்ரீன்னா ஒரு சந்தோஷமான படம், நம்ம அப்படியே பறந்தாச்சு, நம்மளுக்கு பறக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. அதுக்கப்புறமா அது வந்து நல்லா ஒரு போஸ் கொடுத்து நல்லா பறந்து மேலே வரும்போது அவனோட பேரண்ட்ஸும் அவனை சுற்றி ஒரு சோர் பண்ணி அவனை ப்ரைஸ் அதாவது அவனை பெருமையை நினச்சி ஒரு ப்ரைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து then he completely forget that he had always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. அதாவது அவன் வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். என்னன்னா, நம்ம வந்து அவன் அந்த லெஜ்ஜில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், நம்மளால் பறக்க முடியாது, நம்மளால் பறக்கவே முடியாது, நம்மளோட விங்ஸ் அவனை சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இங்கே ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே அவனால் அந்த ஒரு ஃபியரை ஓவர் கம் பண்ண முடியுது. He was near the sea now, flying straight over it, out over the ocean. He saw a vast green sea beneath him, with the little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had launched on this green flower in front of. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பறக்கிற பற்றி அப்படியே ஒரு வர்ணிக்கிற மாதிரி. என்னது, அவன் வந்து அந்த சீயை பார்க்குறான், மேலே பார்க்குறான், பறக்கிறான், அதோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு எப்படிலாம் சொல்கிறாங்கிறது இந்த பேரால சொல்கிறாங்க. அடுத்து he was floating on it and around him his family was screaming, praising him, and their beaks were offering with the scraps of dogfish. அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து மேலே பறந்துகிட்டே இருக்கும்போது அவனை சுற்றி அந்த பேரண்ட்ஸு, அவன் சிஸ்டர்ஸ், அவன் பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை அப்படியே ஒரு அதாவது பாராட்டி, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இந்த டாக் ஃபிஷ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து இவனுக்கு சில ஸ்கிராப்ஸை வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் he made his first flight. அதாவது இப்போ தான் வந்து அவனோட முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பண்ணியிருக்கான். எப்படி வந்து இந்த படம் முடியும் போது இந்த படம் பேரை சொல்லுவாங்களே அந்த மாதிரி. About the author, Liam O'Flaherty, 1896 to 1984, was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literature. In sense, he was a founding member of the Communist Party of Ireland, a native Irish speaker from the Gaeltacht. O'Flaherty wrote almost exclusively in English, except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட ஆத்தர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லியாம் ஓஃப்லாஹெர்ட்டி இவரோட காலம் வந்து 1896லேருந்து 1984 வரைக்கும்.
இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், அதாவது அயர்லாண்டை சேர்ந்த ஒரு நாவலிஸ்ட். இவர் வந்து சில ஷார்ட் ஸ்டோரி எழுதுவார், அப்படி இல்லாமல் ஐரிஷ் லிட்ரேச்சர் பற்றி சில இது எழுதுவார். இவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது அயர்லாண்டில் இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கரான கே டச் அப்படின்ற ஒருத்தர் கூட இவர் வந்து நிறைய இங்கிலீஷ் போயத்தெல்லாம் எழுதி, ஆனால் சில ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் இவர் வந்து ஐரிஷ் லாங்குவேஜ் இருக்காரு, ஏன்னா அவரோட சொந்த தாய்மொழியான அந்த ஐரிஷ் லாங்குவேஜும் சிலது எழுதியிருக்காரு. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அதாவது இவருக்கு வந்து இந்த பெருமை, இந்த ஸ்பாட்லைட்னால் அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், மற்ற எல்லா மக்களும் அவனை பார்க்கணும் அப்படின்றத ஸ்பாட்லைட். ஆனால் அவருக்கு வந்து அது பிடிக்காது. எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் பெருமைலாம் வேணாம், நான் ஸ்பாட்லைட் வந்து வெளியவே இருக்கேன், அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.